அம்மா வட்டலாம் புதுப்பிக்க சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு பாக்குறீங்க நீங்க? சிஎம் போட்டிருக்க ஆர்டர் அருமையான விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, அம்மா ஹோட்டலில் வந்து அதை சிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ரிச்சாகாரிலேருந்து காகிதம் பொறிக்கிலேருந்து என்ன மாதிரி இல்லாதவங்கெல்லாம் போய் சாப்பிட்டாங்க. ருசி இருந்தது. அந்த அந்த கருவேப்பிலை சாப்பாடு இருந்தது, நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து சப்பாத்தி டால் தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே நல்லாயிருக்கும். 6 ரூபா 10 ரூபாய்க்குள்ள ஒரு மனுஷன் நல்லா சாப்பிடுவான் வயிறு திருப்தியா. அப்படி இருந்தது. எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் மூடிட்டு அதெல்லாம் பேரக்கரெல்லாம் மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லாத மக்கள் அதை வச்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போய் இருந்ததால் இப்போ ஐயா வந்திருக்காரு, அதாவது விஜய் ஐயா வந்திருக்காரு, நல்ல புள்ள, அருமையாக செய்கிறாரு. வந்தவுடனே ஒரு குடி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் போதைப் பொருள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறாரு, ரவுடிசத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறாரு. இன்னும் பார்த்தா இன்னும் சொல்ல போனால் இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் கூட இங்கே வரப்போகிறதா மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்லா செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அதே இதில் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 2500 கொடுக்குறேன்னு சொன்னார். அவர்னா இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ எதிர்கட்சியில் வந்த உடனே சொல்கிறாங்களே 1000 ரூபாய் ஏன் கொடுக்கலையா, நிறுத்திட்டீங்கன்றாங்களே. இப்போ அதான் கொடுக்குறவங்களுக்கும் விடுபட்டவங்களுக்கும் சேர்த்து 2500 கொடுக்கலான்னு இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் கொடுன்னு ஒரு வாரத்தில் தொல்லை பண்ண வர என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாய் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் சேர்த்து விடுபட்டவங்க எல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. 5000 வரல, 1000 ரூபாயும் வரல, என் ஒய்ஃபுக்கும் வரல, எனக்கும் வரல. அப்போ இவங்களுக்கு எல்லாரும் சேர்த்து மொத்தமாக போட்டிருப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படுறீங்க. சரின்னு 1000 ரூபாய் போட்டு விட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ வந்து உண்மையாக சொல்ல போனால் அவர் செய்கிற விஷயம்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் கூட நல்லா செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சினிமா உலகமே சம்பித்து போய் கிடக்குது. தியேட்டர்லாம் அவங்க கையில், என்ன சொல்கிறது, எல்லாமே அவங்க கையில். எது எடுத்தா ரெட் ஜெயின் கொடுக்கணும், சூர்யா மியூசிக் கொடுக்கணும், இப்படியே தான் போயிடுமா தவிர. ஆனால் சன் பிக்சருக்கு போக தவிர மக்களுக்கு யாருக்குமே ஒருத்தன் படம் எடுக்க பயப்படுறான், எடுத்தால் உங்கள் கிட்ட தான் கொடுக்கணும். டிவி தொடர் எடுத்தால் கூட உங்கள் கையில் தான் கொடுக்கணும், எது எடுத்தாலும் உங்கள் கையில் தான் கொடுக்கணும். அப்போ ஒரு ப்ரொடியூசரை அழுகுறான், அவன் எவ்வளோ வட்டிக்கு வாங்கிலாம் கஷ்டப்படுறான். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் விஜய் வந்திருக்காரு. அவரை தற்கூரின்றீங்க. இன்னைக்கு பாருங்க, மெர்க்கூரியா ஒர்க் பண்ணுறாரு, இன்னைக்கு மெர்க்கூரியா ஆகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அருமையான ஒரு நல்ல கேள்விக்குறியாக இருந்த ஒரு கேள்விக்குறியாக ஆக்கியிருக்காரு. உண்மையில் இன்னும் நல்லா செய்வார். மறுபடியும் அதனால் கழிச்சு விட்டு மறுபடியும் நீங்கள் ரீஆலிசி வச்சிங்கன்னா, அதாவது 230 அவரே வருவார், 200 கிட்ட வருவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சில பேரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில ஆர்டிஸ்ட் ஹீரோங்களாம் இருக்காங்க, அவனா பெங்களூர் போயிடுவாங்க, இல்லைனா ஹைதராபாத் போயிடுவாங்க, இல்லைனா பாம்பே போயிடுவாங்க. ஆனால் இவர் மட்டுமே பையனூரில் அவரோட ஷூட்டிங் எல்லாமே நாங்கள் வந்து, அதாவது என்னென்னா, ஜனநாயகம் ஒர்க் பண்ணும்போது லைட் மேனு, டான்ஸரு, ஃபைட்டரு இருக்கணும், அத்தனை பேரும் எல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. என்னென்ன செட்டு, அதாவது வந்து ஜெயில் மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் செட்டு, அவர் ஜெயில் செட்டு, அப்புறம் என்னது கலெக்டர் ஆஃபீஸு, கடற்கரை, சகலமாக மீட்டிங் நடக்கிற இது இடம் எல்லாமே அங்கேயே போட்டு அத்தனை பேர், ஜிம்பாய்ஸ்லேருந்து, ஃபைட்டர்ஸ்லேருந்து, டான்சர்ஸ்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், டிரைவர் முதல் கொண்டு லைட்மேன் எல்லாமே குறைச்சிருக்கோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவர் வந்தார்னா சினிமாவுக்கு ஒரு விடுகாலம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். உண்மையில் அவர் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்த 5 வருஷமாக அவர் தான் வருவார் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன். அதே மாதிரி அம்மா ஹோட்டல் பேரையும் கூட மாற்றக்கூடாது, தப்பு. அவங்க மாற்றினது தப்பு. ஏன்னா எதை பார்த்தாலும் அவங்க மாற்றி அவங்க சொந்தத்தோடைய பேரே வச்சுக்கிறாங்க. அவர் பாருங்க, பொதுமையாக அம்மா பேரே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து செங்கோடைங்க பாருங்க, அம்மா சில்லு வச்சிருந்தாரு, அது எடுத்துட்ட உடனே வேணாம் நீங்கள் அவங்க சில்லை என் சில்லை எடுத்துருங்க. அதெல்லாம் பெருந்தன்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதெல்லாம் பாருங்க, தார்மீகமாக உண்மையான மரியாதையை அவர் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கிறாரு. அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். இன்னும் நிறையா செய்வார்னு நாங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறோம். உண்மையில் ஆனால் இன்னைக்கு வந்து சில ஆர்டிஸ்டுங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அன்றைக்கி யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒரு தனி மனிதனுடைய போராட்டம், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை, ஒரு தனி மனிதனுடைய வெற்றி, அவங்களோட சேர்ந்து இந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னோட கருத்து. ஐயா இன்னும் நல்லா செய்வார்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். ஏன்னாக்கா அவங்க இருக்கும்போதே கீழ்த்தரப்பட்ட மக்களுக்காக வந்து செஞ்ச விஷயம். ஒரு இட்லி 20 ரூபா 25 ரூபா விற்று ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் 1 ரூபாய் இட்லியை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது ஹோட்டல் நினச்சாங்க உரிமையாளரே போயிட்டு அவங்களாண்ட கேட்கும்போது அவங்க வந்து 25 ரூபா 35 ரூபா சாப்பிட்ற இட்லியே 1 ரூபா இட்லியாக வந்து சாப்பிட போகிறாங்க, கீழ்த்தரப்பட்ட மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து விரட்டி அடித்த காலம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து அதை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க.
அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்போ விஜய் வந்து இதை அது எல்லாத்தையும் எடுத்து புதுப்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. வரவேற்க தகுந்த விஷயம். கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அது நன்மை பயனளிக்கும். இல்லை, செயல் திட்டம் வந்து கவர்மெண்ட்டு தானே எடுத்து நடத்துது செயல் திட்டத்தை. இதனால ஒன்றும் மற்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது. அதாவது கீழ்த்தரப்பட்ட மக்களுங்க சாலையோரம் பட்டுன்னு இருக்காங்க, அவங்களுக்குலாம் உணவு கொடுக்குறவங்க வந்து தேடி வந்து கொடுக்குறாங்க இந்த காலத்தில். ஒரு காலத்தில் அது மாதிரிலாம் இல்லாத ஒரு சூழல். இன்றைக்கி வந்து அவங்க அதெல்லாம் திறந்து வச்சாக்கா இன்னும் அதை விரிவுபடுத்தினாருன்னா கூட நல்லா இருக்கும். பழமையெல்லாம் புதுப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, வரவேற்க தகுந்த விஷயம். அதாவது என்னன்னாக்கா அந்த ரேட்டு வந்து அதே ரேட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த 1 ரூபா இட்லின்றது, 3 ரூபா சாப்பாடுன்றது, சப்பாத்தி 2 ரூபான்ற வகையில் இருக்குது. நான் ஒரே ஒரு டைம் போய் சாப்பிட்ருக்கேன் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் அது போனதில்லை. ஆனால் நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி போயிட்டு பார்க்கும்போது நிறைய அமைச்சர்கள்லாம் அதை வந்து ஆய்வு பண்ணுறாங்க, நிறைய எம்எல்ஏலாம் பண்ணுறாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆட்சி வரும்போது ஒவ்வொரு திட்டத்தை வந்து கிடப்பில் போடுவாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்து மற்றவங்க எடுத்த ஒரு விஷயத்தையும் வந்து கையில் நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப அவரோட பெருந்தன்மை. அது இந்த அரசியல்லாம் எப்படி ஐயா போயிடுது அவரோட அரசியல் பயணம்லாம்? அது இப்போலாம் வந்து இளைஞர்களோட அரசியல். ஒரு காலத்தில் முதியவர்கள் அரசியல், பெரியவங்க வழிகாட்டியாக இருந்தாங்க. இங்கே இளைஞர்கள் வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் வந்து அவங்க கூட தானே நம்ம பயணிக்கணும். அது நல்லது தானே எல்லாருக்குமே. மக்களுக்கு எவ்வளோ ஏழை மக்களுக்கு அதெல்லாம் உதவியாக தானே இருக்குது. இப்போ சிஎம்மா விஜய் அண்ணன் வந்தது பிறகு எவ்வளவோ மாற்றம் வந்திருக்கு. எவ்வளோ ஒயின் ஷாப்லாம் மூடி இருக்காங்க. அம்மா வீட்டில் புதுப்பிக்கிறது நல்லது தானே. எவ்வளோ பேர் இல்லாதவங்க எவ்வளோ பேர் அங்கே போய் பசி ஆடுறாங்க. எவ்வளோ பேருக்கு நல்லது தானே. அது இருக்கப்பட்டவங்களும் அங்கே தானே போய் சாப்பிட்றாங்க. அது புதுப்பிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா, நல்லது தானே. எவ்வளோ மக்களுக்கு அது உதவியாக இருக்குல்ல. இருந்துச்சு, ஓட்டணும் இருந்துச்சு, அது யாருக்கும் அவ்வளவோ பயன்படலை. இப்போ வந்து அது புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பேருக்கு பயனடைகிறாங்க. அதனால அது வந்து ரொம்ப நல்லது தானே. இருந்ததோட இப்போ எவ்வளவோ மாற்றம்ண்ணா, எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு, எவ்வளவோ புதுப்பிக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, முன்னெல்லாம் ஒயின் ஷாப்பில் போகிற வழியில் போகிறதுக்கு மக்கள்லாம் பயப்படுவாங்க. இப்போல்லாம் நல்லா துணிச்சலாக போகிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பயம் இல்லை. முன்னாடி கொஞ்சம் பயந்து ஒரு அச்சப்பட்டு போவாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம அண்ணன் தானே ஆட்சி நடத்துறாருன்ற ஒரு தைரியத்தில் போகிறாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்குண்ணா, பயப்படாம போகிறாங்க மக்கள்லாம். இதெல்லாம் என்னன்னா சொல்கிறது, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க மாற்றினாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்தாங்க. மாற்றம் வரும்போது மாற்றி பார்க்குமேனு மாற்றுறாங்க. இப்போ மற்றபடி மாற்றம் எதிர்பார்த்த மாதிரி அது மாதிரி நல்லாச்சு தானே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணலை? மக்கள் பயந்து தானே போனாங்க. அங்கங்கே ஒன்று தப்பு நடந்துன்னு பயந்து அச்சப்பட்டு தானே இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் தானே மக்கள் தெளிவாக போயிட்டு இருக்காங்கல்ல. இதே வந்து அந்த ஆட்சியை வந்து முன்னாடியே ஸ்டாலின் தர வேண்டியதானே. இப்போ விஜய் அண்ணன் வந்துட்ட பிறகு எவ்வளோ மாற்றம். ஒரு சிஎம் என்ற ஒரு இதை தாண்டி எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அந்த மாதிரி எவ்வளோ இதாக இருக்காங்க. மக்கள் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருந்தா எவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. அதை தானே மாற்றி வச்சுருக்காங்க மக்கள் நினச்சா முடியாது எதுவுமே இல்லைண்ணா. மக்களால் முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாண்ணா அம்மா வீட்டில் முன்ன இருந்தோட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். முன்ன இருந்த சாப்பாடோட சாப்பாடு நல்ல தரமாகவும் கிடைக்கும், மக்களுக்கு ரொம்ப பயன்படுத்துறவும் நடக்கும். நிறைய ஹோப் வச்சு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி இன்னுமே நிறையா நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு படத்துக்கு கூட போனோம், அது கூட ரெஃபரன்ஸாக இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய ஹோப்போட ஓட்டும் போட்டிருக்கோம். இன்னுமே நிறைய எதிர்பார்க்குறோம். ஆமாம், அது அம்மா ஹோட்டலே நடத்தணும்னு சொல்றது ஒரு நல்ல முடிவு தான். இன்னொன்று ஃபுட்டோட குவாலிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதுவுமே இன்க்ரீஸ் பண்ணால் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்குமே அவர் ஜெயிச்சதே ஃபஸ்ட்டு இன்னும் நம்ப முடியாத அளவு தான் இருக்குது. இன்னுமே நிறையா ஹோப் வச்சுருக்கோம். நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும், நிறையா ஒயின் ஷாப்பும் மூடணும். நிறையா அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னதான் குழந்தைங்க சொன்னாலுமே எல்லாருக்குமே ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதுதான் ரீசன். அதனாலதான் குழந்தைங்க சொல்லி தான் ஓட்டு போடுறாங்களா அப்படிலாம் கிடையாது. அவங்க விருப்பப்படி தான் அவங்க போடுறது. அதனால அதை வரவேற்கிறோம். ஏன்னா முன்ன உணவோட இப்போ வந்து முன்ன வந்து பூப்பு ரைஸ் தான் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்போ அவர் நல்ல அரிசி கொடுத்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. அது நாங்கள் வரவேற்றுக்கு போய் அம்மாவோட தான் இப்போ அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ அந்த அம்மா இருந்தால் பரவாயில்ல, அம்மா இல்லை, அதனால அவங்க நினைவுக்கு அது இருக்கும். சூப்பராக இருக்குது சார், சிறப்பாக இருக்குது. அவரோட செயல்பாடுலாம் அருமையாக இருக்குது சார். எந்த குறைகள் இல்லை, எந்த இதுவும் இல்லை சார். அவரோட திட்டங்கள்லாம் நல்லா அருமையாக பண்ணிக்கிறாரு. என்னன்றாரு, 1000 ரூபா இப்போ போட்டேன், 2000 மக்கள் வந்து என்னன்றாங்க, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதுக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கால அவசரம் கொடுன்னு சொல்கிறாங்க. அதை யாரும் நம்ப மாட்டுறாங்க.
ஆனால் நம்பாதவங்க அது எங்களுக்கு கவலை இல்லை, அவர் செய்வார். இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சட்டை கொண்டான்னு கேட்குறேன், ஒன்றா முஞ்சாதான் தருவேன், இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அது மாதிரி அவர் அறிவிக்கல என்ன சொன்னார், எனக்கு 2000 நான் கொடுக்குறேன்ட்டார், எனக்கு கால அவசரம் கொடுன்னு சொல்லிடுறாரு. அது தப்பு இல்லை சார், வேறு என்ன கேட்குறேன். ஒயின் ஷாப்லாம் நிறைய இடத்துல மூடினாரு. அது மூடுறது தப்பு இல்லை, அவர் எங்கே மூடிக்கிறாரு, கோயில் ஸ்கூலு ரொம்ப பாதுகாப்பாக இதெல்லாம் வந்து போட சொல்லிடுறாரு. சரி சார், இப்போ நீங்கள் ஓட்டு வாங்கும்போது என்ன சார் வாங்கினீங்க? சரி, நீங்கள் என்ன ஓட்டு வாங்கினீங்களா? அப்போ என்ன வாங்கினீங்க? அதே குழந்தைங்களாம் தான் போட்டிருக்கோம், அதே இளைஞர் தான் போடுறோம், அதே பெரிய பொதுமக்கள்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அது என்ன ஓட்டு? அதை தான் நான் கேட்குறேன் சார். ஸ்டாலின் சார் வந்து இளைஞரை வச்சு குழந்தைகளை வச்சு அவர் வாங்கிட்டாரு சொல்கிறாரு. யார்? எங்கள் முதலமைச்சர். நீ என்ன வாங்கினேன் அதை சொல்லு. இதே ஓட்டு தான் நீ வாங்கின. ஐயா நீங்களும் ஓடுற ஆள், நீங்களும் போட்டிருப்பீங்கள. அப்போ அது நம்ம நீ குழந்தையா நீ? நல்லா நம்ம பேச்சு நடைமுறைக்கு வருமா சார்? அதுமாதிரி நம்ம தலைவர் சொல்லிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், நான் வந்து இந்த இதில் வந்தால் நான் வந்துடுவேன் அப்படின்றாரு. நீ எப்படி வருவேன்? அப்போ உனக்கு பேர் வந்து ரஜினிகாந்த் வந்து மன்னன், படையப்பா, அருணாச்சலம், பாஷா எல்லாம் அருமையாக ஓடிச்சு. நீ அப்போ நின்றுந்தீங்கன்னா முதலமைச்சர் நீ தான். யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னைக்கு வந்து நான் வந்துடுவேன் போயிடுவேன் நான் செஞ்சுடுவேன், என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். இது எப்படின்னா செய்யணும்னா கெடுக்கிறது. இது இந்த நீ எனக்கு சோறு போடுறல, அந்த சோத்தை கெடுக்கிறது அது வந்து வேலைக்கே ஆகாது சார். எப்பவுமே பேசுறது நல்ல கரெக்டாக பேசணும் சார், பேசணும்னு பேசக்கூடாது. நான் செய்வேன் செய்ய மாட்டேன்னு கரெக்டாக சொல்லிடு. அதை விட்டுட்டு நான் வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், அதை அன்றைக்கி சொல்ல வந்தானே உனக்கு அன்றைக்கி வாய்ப்பு இருந்தது. ரஜினிகாந்த் சாருக்கு அன்றைக்கி சூப்பர் வாய்ப்பு இருந்தது, அன்றைக்கி நீ செஞ்சியா? இன்றைக்கி வந்து நான் செஞ்சுட்டு போயினா என்ன அர்த்தம்? இது வந்து விஜய் சார் அருமையாக செய்கிறார். அவர் தான் வந்து அடுத்த ஆண்டு 5 ஆண்டும் எங்கள் விஜய் தான் வருவார். எங்கள் விஜய் ஐயா முதலமைச்சர் தான் வருவார், வேறு யாருமே வரமாட்டாங்க. ஸ்டாலின் ஐயா வரமாட்டார், எந்த ஐயா வரமாட்டாங்க, யார் பழனிசாமி கூட வரமாட்டார். எங்கள் ஐயா தான் வருவார், எல்லாம் ஜெயிப்பார், எல்லாரும் மக்களுக்கு நல்லா செய்வார். அவர் சொல்கிறத செய்வார். அவர் 2வது தடவை என்ன சொல்லிக்கிறாரு, கால அவசரம் கேட்டுக்கிறார், அனைத்து மக்களுக்கு நல்லா செய்கிறார். எங்கள் இளைய தலைவர் விஜய் சூப்பர் முதலமைச்சர், அதெல்லாம் ஒன்றும் எந்த குறையும் இல்லை சார். ஒருத்தவன் பிடிக்காத பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து அவர் ரசிகர் கிடையாது, நான் ஒரு மக்களாக பேசுகிறேன். எனக்கு அவர் பிடிக்கும், அவர் நல்ல மனிதன், நல்ல இது செய்வார் சார். எந்த குறைகளும் கிடையாது. எங்கள் இளைய விஜய் சூப்பராக ஆட்சி செய்கிறார். அந்த ஆட்சியில் எந்த எது பண்ணாலும் யார் வந்தால் எதுவும் செய்ய முடியாது சார். ஆமாம், அவருக்கு கண்ணு பார்த்து எங்கள் இளைய தலைவர் சூப்பர் சார். நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன சார்? உங்களுக்கு வயசு சொல்லுங்க கொஞ்சம். 30. இந்த இதில் எந்த முதலமைச்சர் சிஎம் ஆஃபீஸில் வந்து சோறு தின்னுக்கிறாங்க சார்? என் இளைஞர்கள் சாட்டுக்கிறார், என் முதலமைச்சர் சாட்டுக்கிறார், எங்கள் அண்ணன் சாட்டுக்கிறார், யாராவது சாட்டுக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன் அவர்கிட்ட வீடு வாசல் இல்லை, அவன் பல கோடி சம்பாதிக்கிறான், 300 கோடி சம்பாதிக்கிறார். அவர் எப்படி சார் இதில் வந்து சாப்பிட்லாம்? ராஜா மாதிரி வீட்டில் வந்து சாப்பிட்லாம். எதுக்கு? மக்களுக்கு வந்து பணியோட செய்கிறதுக்காக இப்போ கற்றுக்கிறார். சூப்பராக செய்கிறார் சார் ஆட்சி, அருமையான ஆட்சி. நான் விஜய் ரசிகர்லாம் பேசலை, பொது மக்களுக்காக பேசுகிறேன். நான் எல்லாம் அருமையாக பேசுகிறாரு. விஜய் மாரி எந்த ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை சார். எல்லாம் சொல்லுவாங்க 6 மாதம் தூங்கிடும், நீங்கள் என்ன பண்ண தூங்கி பார்ப்போம், எதையுமே முடியாது சார். நல்ல ஆட்சி அமைக்கிறார் சார், சிறப்பாக இருக்கிறார். அது அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்பா, நல்ல விஷயந்தான். அது போட்டனால அது இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சட்னி எல்லாம் ஊட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் மாதிரி நல்லது தான், நல்லது செஞ்சுருக்கிறாரு, நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. அவரோட அரசியல் பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவர் அரசியல் பயணங்கள்லாம் நல்லதாக இருக்குது. அவர் ஒன்று ஒன்றா ஸ்டெப் எடுக்க நல்லதாக இருக்குது. அது வந்து அம்மா சாப்பாடு சொல்கிறது அது முதலிடத்தில் இருக்குது, நல்லா தான் முதலிடம், அதே நல்லா இருக்குது, முதலிடம் பண்ணுறாரு, அது நல்லா இருக்குது, அதை பற்றி குறையில. அம்மா உணவு இந்த பேர் கூட மாற்றாம அம்மா உணவு எட்டு சொல்லியிருக்காரு, அந்த விஷயம் எப்படி இருக்கு? அவர் அம்மா உணவு அம்மா ஃபோட்டோ இருந்தாலும் நல்லது. அந்த அம்மா விட்டு போனது ஒன்று நல்லா இருக்கணும், அது இருந்தால் தான் நல்ல பேர். அது நல்லா கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாரு, அதை செஞ்சனால குறையில, அவருக்கு பேர் இருக்குது அவருக்கு. இதுக்கப்புறம் அம்மா ஓட்டில் எப்படி இயங்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அம்மா ஓட்டு இன்னும் வளர்ச்சி ஆகணும், இன்னும் நிறையா ஓடணும், அதனால கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். 2வது சொல்கிறது கொஞ்சம் சட்னி சாம்பாரெல்லாம் இப்போ கூட நல்லா தான் நல்லா பண்ணின்னு இருக்கிறாங்க. சட்னி கொஞ்சம் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல விஷயமா தான் இருக்கு ஐயா, நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து புதுப்பிக்க வச்சிருக்காருன்னா வந்து இந்த அடுத்த சிஎம் வந்தோடனே அந்த கடைகள்லாம் எடுக்கணும், அந்த அம்மா இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, இது எடுக்க வேணான்றாரு. முன்னால் இருந்த ஸ்டாலின் ஐயாவும் சொன்னார் அம்மா ஓட்டில் அப்படியே இருக்கட்டும்,
எப்படி நடக்கணுமோ நடத்திட்டோம் அப்படி இருக்குன்னு சொன்னார். அப்போ நம்ம புது சிஎம் தான் சொல்கிறாரு, புதுக்கணும், நல்லா இருக்கணும், ஆளுகளை மாற்றணும், நல்ல சுவையான பொருளாக கொடுக்கணும், நல்ல ஸ்கீம். நல்ல ஸ்கீம் தான். அவரோட அரசியல் பாருங்க இப்ப எப்படி நம்ம ரொம்ப ரொம்ப நிதானமாக அழகாக போயிட்டு தான் இருக்கு. காணாம போற நிதானமாக போய் நல்லா இருக்கு. வேகமாக ஓடுறதோட பொறுமையாக போனால் நல்லது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அம்மா உணவகம் வந்து இது புதுப்பிக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது நல்ல விஷயங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பாருல, எல்லாரும் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து 100-200 கொடுத்து சாப்பிட முடியாது. ஒரு 10-20-30 நாளாக சாப்பிடுவாங்கல்ல, அதனால நல்ல விஷயம் தான். கண்டிப்பா வர ப்ரோ கன்ஃபார்மா. ஏன்னா அவங்க விட்டதும் உணவு வந்து நம்ம நார்மல் ஒரு பீப்புளுக்கு தேவையானது உணவு, அதை வந்து இது பண்றது சந்தோஷம் தான். அதான் ப்ரோ சொல்றேனே, நல்லது ப்ரோ, அவங்க பண்றது நல்லது தான். அவரோட அரசியல் பாருங்க எப்படி bro? அவ்வளோ டீப்பாலாம் நான் போல ப்ரோ, வேணா ஓகேவா. பொறுத்த வரைக்கும் பண்றாரு, பார்ப்போம் இன்னொரு ஃபியூச்சர்ல என்ன பண்றாரு பார்ப்போம். விலைவாசி என்னதான் ஏறினாலும் நம்ம 3 வேளை சாப்பிட்டாகணும், கண்டிப்பா 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும். அது புதுப்பிக்கல ரொம்ப நல்லது ப்ரோ. இருந்தாலும் இத்தனை வருஷமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்க கொடுத்திருந்தா நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். ஒருத்தர் 16 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 16 வருஷம் அவர் வந்து என்ன நீங்க பாருங்க. நீங்க என்டிகே வந்து நான் சப்போர்ட் பண்றியோ, அவரோட கட்சியாலாம் யாரும் இல்லை, நார்மல் மனுஷன் தான் நானும். நீங்க ஐடியாலஜி பாருங்க, பார்த்துட்டு நீங்க எதாவது பண்ணுங்க. நேற்று கூட ஒரு இதுல சொன்னாரு ப்ரோ, ஆஃப்டர் 2029ல தனித்து நிற்போம், யார் கூட கூட்டணி வைக்க மாட்டோம், 40 தொகுதி நின்று 20 பெண்கள் 20 ஆண்கள்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு ப்ரோ நேற்று. ஆமா ப்ரோ, நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ, தோல்வியை கண்டு திருப்பியும் தோல்விதான் பார்த்தாலும் அவர் நிக்கிறாருல்ல, தனிச்சு நிக்கிறாரா இல்லையா? ஒரு மனுஷன் நிக்கிறாரு, தனிச்சு நிக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கன்னு நான் சொல்றேன். அவங்க வந்து பார்த்தே கொடுக்கட்டும், மக்கள் அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பார்த்து ஒரு சான்ஸ் ஆச்சு அவர் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.